அதனால் நீங்கள் இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை, இந்த இஎம்ஐ கட்டுறது, வீட்டுனாலேயோ அல்லது நம்மளுடைய கார், பெரிய ஒரு காரு, எந்த ஒரு விஷயமா எடுத்தாலும் அதற்கான கடன் பிரச்சனைகளை தனக்குத்தானே உருவாக்கிக்கிறது. நிறைய தன்னோட கஷ்டத்துக்கு காரணம் யாராக இருக்கும்? நீங்களே தான், வேற யாரும் சொல்லணும்னு இல்லை. சரியான ஒரு சிலருக்கு கல்விக்கு மாறிய உத்தியோகம் பண்ணுறது, ஒரு சினிமா துறையில் போகிறது, அரசியல் துறையில் போகிறது, அது மாதிரி நிபுணராக போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கூட சாதிக்கக்கூடியவங்களா சிம்மராசிக்காரங்க இருப்பீங்க. சின்னதாக ஒரு டீ கடை வச்சேங்க, இப்படிங்க சின்னதாக ஒரு டீ கடை வச்சுங்க, அது எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு வீடு, உங்கள் வீடு இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களோட வீடு எதுக்கால ஒரு காலி மனையம் அல்லது உங்களுக்கு உங்கள் வீட்டோட விஷயத்துக்கு உயரத்துக்கு கொஞ்சம் கீழே ஒரு ஹாஸ்பிட்டாஸு, ஒரு சின்னதாக மாடி, சின்னதாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். உங்கள் சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே இது தெரியும். நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டை எதிர்கால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வீடோ நீங்கள் இருக்கிற இடமோ எப்பயுமே வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் உயர்வான ஒரு இதில் தான் மேக்சிமம் இருப்பாங்க. இதில் 70% மேஷத்துக்கும் பொருந்தும். அந்த மாதிரி ஒரு உயர்வான இடத்துலையே ஒரு அந்தஸ்தாக வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறனாலவே என்னதுங்க, அவங்கக்கிட்ட 2 திட்டு வாங்கினாலும் சரி, அவங்க கோபப்பட்டாலும் சரி, அந்த ராசியை கல்யாணம் பண்ணிக்கிறதோ அல்லது அந்த ராசினால் நம்ம ஒரு உயர்வை அடைஞ்சிருவோங்கிறத நம்ம நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி திருமண பொருத்தெல்லாம் பார்க்கும்போது எடுத்து கொடுத்துட்றதுங்க. அதெல்லாம் நல்லா வந்துடுவாங்க, பூர நட்சத்திரத்தை கட்டுங்க, ஓஹோன்னு வந்துடுவீங்க, இப்படி நம்ம தட்டி கொடுத்து பொருத்தம் பார்த்து கொடுக்கும்போது அவங்க பரவாயில்ல, பையன் சாஃப்ட்டு தான், 2 திட்டு வாங்கியே புள்ள மேலே கொண்டு வந்துடுவா அப்படின்லாம் கல்யாணம் பண்ணுறதுலாம் உண்டுங்க. இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தேவை. இந்த பணங்கிற ஒரு தனங்கிற விஷயம் நமக்கு வருதா, நமக்கு கஷ்டத்திலேயே இருக்கேங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்போ வேற அஷ்டமத்தி சனியெல்லாம் வருது அப்படின்னு வயதோட்டம் பொறுத்து கேள்வி கேட்குறீங்கன்னா, உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றுறதும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சிவன் வழிபாடு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் லக்னத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன்,